வெஜிடேரியன் இஸ் நாட் ஈக்குவல் டு வீகனிசம். நிறைய பேர் இப்போ குழப்பிக்கிறீங்க. ஓப்பனாக சொன்னால் அந்த வீகனுங்கிற முட்டாள்தனமான கான்செப்ட்டுக்கு கொடி பிடிக்கிற பல பேர் வெஜிடேரியன் குடும்பம் இருக்காங்க. எதுக்கு இந்த உயிர்களை போய் கொண்டுகிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த டயட்ல எடுத்துக்கலாமே ஒரு டயட்டை உருவாக்குறோம். அந்த டயட் தான் வெஜிடேரியன் டயட். அந்த எதுக்குன்ற அந்த சிந்தனை ஏன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உயிர்கொள்ளாமை தான். நீங்க பால் சாப்பிட்டாகணும், பன்னீர் சாப்பிட்டாகணும், தயிர் சாப்பிட்டாகணும், மோர் குடிச்சாகணும். நீங்க இதை விட்டீங்கன்னா உங்களுக்கு அனிமல் புரோட்டீனே கிடைக்காது. அனிமல் புரோட்டீனே இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட தொடங்கும். அந்த நம்ம இதுல ஒரு பழமொழி இருக்கு, விரால் மீனை சாப்பிட்டா புண்ணு ஆறும் அப்படின்னு. ஏன் விரால் மீனை சாப்பிட்டா புண்ணு ஆறும்னா, லாஜிக்கலி ஸ்பீக்கிங் விரால் மீன்ட்ட வெஜிடேரியன் ஃபாலோ பண்றவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு. என்ன ஈகோ? சுப்பீரியர் ஈகோ. இதை தயவு செஞ்சு மாத்துங்க. அது எதுவுமே சுப்பீரியர் கிடையாது. முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனா இருக்காங்க. ஸோ மூளையே நல்லா வெஜிடேரியனா இருந்தால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைனா நான் ஏத்துக்கிறேன். பட் இது உண்மையா நான் கேட்க ஒரு ஹார்ட் கோர் நான்வெஜ் ஆளு வெஜ் ஹோட்டலுக்கு போனாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற மெனுவை பார்த்து கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆவாரு. அதே மாதிரி தான் நீங்க உங்களோட ஆஃபீஸ்ல மீட்டிங்ல உங்களோட ஐடியாவை தெளிவா இங்கிலீஷ்ல பிரசன்ட் பண்ண தெரியலன்னா உங்களை ஹையர் பண்ணவங்க கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆவாங்க. இங்கிலீஷை தெளிவா பேச தெரியலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், அப்ரைசல் இதெல்லாமே கிடைக்காம போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட இங்கிலீஷை ரொம்ப தெளிவா ஈஸியா கத்து கொடுக்குறாங்க சூப்பர்னோவா AI. இதை கொஞ்சம் பாருங்களேன். இன் இங்கிலீஷ், ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஐ மேனேஜ், பட் ஸ்பீக்கிங் நாட் கம்மிங். I can manage reading and writing in English, but I struggle with speaking. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா எவ்வளவு இன்ஸ்டன்டா கரெக்ஷன் கொடுக்குதுன்னு? இது நம்ம தமிழர்களால உருவாக்கப்பட்ட ஒரு AI கோர்ஸ். 1000-2000 காசு கட்டி வாட்ஸ்அப்ல PDF வாங்குறது, வீடியோ வழியா கிராமர் ரூல்ஸ் வேடிக்கை பாக்குறதுன்னு உங்க டைம் வேஸ்ட் பண்றது முதல்ல நிறுத்துங்க. பொதுவா ஒரு லாங்குவேஜ பேசாம கத்துக்கவே முடியாது. அந்த அடிப்படையில சூப்பர்னோவால பாத்தீங்கன்னா 1000+ AI ஆக்டிவிட்டிஸை ப்ரொவைட் பண்றாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் உங்க ஸ்பீக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ண பர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ டே 1ல இருந்தே நீங்க இதுல ஈஸியா பேசி பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்படி பேசி தப்பு செஞ்சு அதுக்கான கரெக்ஷனை அப்பவே AI கிட்ட கேட்டு பயிற்சி பண்ணும்போது சில வாரத்திலேயே உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆவறதை நீங்க கவனிப்பீங்க. அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். இதுல முக்கியமா மத்த கோர்ஸ் மாதிரி டீச்சர் ஆன்லைன்ல வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. 24/7 உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பிரைவேட்டா கத்துக்கலாம். யாராவது நம்ம இங்கிலீஷை கேலி பண்ணிடுவாங்களோன்னு நீங்க கவலையே பட வேணாம். கூடவே உங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டாரும் இருக்காங்க. 1 கோடிக்கும் மேற்பட்ட டவுன்லோட்ஸ், 4.7 ரேட்டிங் இருக்க இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். இனி சூப்பர்னோவா மூலமா இங்கிலீஷை பேசி கத்துக்கோங்க. இந்த வாட்ஸ்அப், யூடியூப், ChatGPTன்னு இங்கிலீஷை வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு மொழியை பேசி பயிற்சி பெற்றா மட்டுமே அதை நீங்க தெளிவா கத்துக்க முடியும். சோ அடுத்த அப்ரைசல், ப்ரொமோஷனை நீங்க இங்கிலீஷ்னால மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கீழே இருக்க 75% ஆஃபரோட இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர்னோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கோங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. உணவு அப்படிங்கிறது அவங்கவுங்க உரிமை. நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு யாருக்கும் கேட்கக்கூடாது. நான் சாப்பிட்றது எவனும் கேட்டால் பார்த்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும் நம்ம தட்டி கேட்போம். இதுதான் நம்மளுடைய கொள்கை அப்படிங்கிறத வச்சுட்டு, ஆனாலும் உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி அந்த பழக்கத்துக்குள்ள வந்திருக்கான். உணவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேறுபடுது. இப்போ நம்ம நாட்டிலே நம்ம ஊர்லேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒன்று சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள்னு எடுத்துக்கிட்டா ஹெர்பிவோர், கார்னிவோர்னு சொல்லிடலாம். பட் நம்ம அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன தேடல் ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை குறித்து தான் வெஜிடேரியனிசம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பாரியாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். First of all, Pari, this is a very nice Pari. We are going to talk about... Oh, sorry, vegetarian. அவன் எங்கேயோ போயிட்டாரு வேற. எல்லாம் உங்களால தான் ஒருத்தர் குழப்பே எடுத்து விட்டீங்க. என்ன பண்ணேன், அவராதாங்க டிபேட்னு கூப்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லிட்டு அவரே போயிட்டாரு. திருப்பி வருவாராம். சரி வரட்டும், நல்லதான் வந்தாங்க. அப்புறம் இன்னொரு பிக்சர் பார்த்தேன். இன்னொரு நண்பர் இருப்பார்ல, சாய் விக்னேஷன் சொல்லிட்டு, அவர் ஏதோ நம்ம முதல்வர் ஸ்டாலின் கிட்ட எல்லாம் போயிட்டு சார் கவுக்காக நான் கவுடாவா கபடாலாம் சொல்லாதீங்க. ஐயோ எங்கேயோ போகுது. ரைட்டு. வெஜிடேரியனிசம் நான் என்னன்னா திருப்பியும் அவங்களோட இஷ்டம். சரியா, நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். பட் எனக்கு என்ன எப்பவுமே தோணும் அப்படின்னா, கொஞ்சம் வயசாக ஆக நம்ம நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிட்டாலும் வெஜிடேரியனிசம்க்கு மாறிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் திட்டினாட்டி அப்படிலாம் இருக்கணும் அவசியமே இல்லைடா. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிடலாம். இந்த நான்வெஜ் சாப்பிட்றது தப்புன்ற மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் மனசில் ஒரு மாதிரி இன்றைக்கும் புகுத்திட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி யூ சி ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் ஒரு காலத்தில் வெஜிடேரியனாக இருந்து நான்வெஜ்ஜாக மாறினவங்களா, இல்லை நம்ம இதற்காகவே படைக்கப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, மனிதர்களுடைய பரிணாமத்தை நீங்கள் எடுத்துலாம் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா வெஜிடேரியனிசமாக நம்ம இருந்ததே கிடையாது.
எப்பவுமே என்னைக்குமே இருந்தது கிடையாது நம்மளோட இதுல. அப்ப கடந்த ஒரு 2000 ஆண்டுகளாகத்தான் விவசாய சமூகமா மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த உயிர் கொள்ளாமை கோட்பாடுங்கிறத வந்து நம்ம உள்வாங்க தொடங்கி அதன் அடிப்படையில் இந்த எதுக்கு நம்ம போய் இதை கொண்டுட்டு எதுக்கு அதை போய் கொண்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே உயிர்களை கொல்லாமல் உயிர்களை வதைக்காமல் நம்ம எடுத்துக்கொள்ளலாமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வெஜிடேரியனிசம்ங்கிற ஒரு கான்செப்டே உருவாகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பரிணாம அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியனிசம்ங்கிறது வந்து நடைமுறையில் இருந்ததே கிடையாது. சரி, கேட்குறது தப்பா எடுத்துக்கங்க, வியர்டாக கொண்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, அதுலேருந்து வந்துடும் தெளிவான விஷயம். ஹேவ் வி எவர் பீன் கேனிபல்ஸ் இன் ஹிஸ்ட்ரி பிஃபோர்? ஒட்டுமொத்த ஹியூமன்ஸும் கேனிபல்ஸ் இல்லை, ஆனால் நியாந்தர்தாரல்ஸ் வந்து கேனிபலிசத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறது சில ஆய்வுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க. நம்ம நியாந்தர்தாரல்ஸோடைய வாரிசுகள் கிடையாது. சரியா, நம்ம வந்து ஹோமோ சேப்பியன்ஸ். ஸோ ஹோமோ சேப்பியன்ஸ் வேற, நியாந்தர்தாரல்ஸ் வேற. நியாந்தர்தாரல்ஸ் கிட்ட கேனிபலிஸ்டிக் நேச்சர் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுற ஒரு தகவல். நம்ம கிட்ட அது இல்லை, அதனால தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். கேனிபல்ஸாக நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இறந்துருப்போம், அழிஞ்சிருப்போம். கேனிபலிசத்தை கல்ச்சராக வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு சொசைட்டியுமே அடுத்த காலகட்டத்தை நோக்கி வரவே இல்லை. அவங்க இன்னும் காட்டு மிராண்டிகளாக இன்றைக்குமே காடுகளில் சில இடங்களில் காட்டு மிராண்டிகளாக தான் இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம காட்டு மிராண்டின்னு நம்ம சொல்கிறதுங்கிறதே உணவுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு மக்களை தான் வந்து நம்ம காட்டு மிராண்டின்னு சொல்லுவோம். நம்மலாம் வந்து ரொம்ப கல்ச்சுரலாக நம்ம வளர்ந்து வந்த திணை சார்ந்த வாழ்வியலில் உள்வாங்கி வளர்ந்து வந்த ஒரு நாகரிகமான மக்கள். ஸோ நம்ம வந்து என்றைக்குமே வந்து கேனிபலிஸ்டிக் அப்ரோச்சை வந்து நம்ம ஆதரிச்சதே கிடையாது. இன்னும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து சில ரிலீஜியஸ் பர்பஸஸில் வந்துட்டு கேனிபலிஸ்டிக் நேச்சர்ஸை வெளிப்படுத்துகிற சில சடங்குகள் இருக்குல்ல, எடுத்துக்கிட்டதுக்கு இந்த காசி இதெல்லாம் அகோரிகள், இவங்களெல்லாம் ஓட விரட்டி அடித்தவர்கள் தமிழர்கள். அகோரிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இடமே கொடுத்தது கிடையாது. அவங்களெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இவங்களை விரட்டி தான் அடிச்சிருக்கோம். நம்ம வந்து மன்னர்கள் அவங்களெல்லாம் விரட்டி அடித்ததுக்கும் அவங்களை கைது பண்ணி அவங்களெல்லாம் மரண தண்டனை கொடுத்ததுக்கெலாம் வரலாற்று சான்றுகள் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு ரீசனுக்காகவும் அதெல்லாம் வந்து நம்ம அங்கீகரிச்சது கிடையாது, நம்ம எதிர்த்துருக்கோம். ஸோ இதுதான், அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இதில் வந்து இந்த மாடை வெட்டி சாப்பிட்றது, இந்த மாட்டை பழி கொடுக்குறது, மாட்டை சாப்பிட்றது போகிறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப லேட்டர் பீரியட் வரைக்குமே நம்ம நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வழக்கம் தான். வெளிப்படையாக சொல்லணும்னா இப்போ வந்து கேரளாவில் வந்து மாட்டை இன்றைக்கி வரைக்கும் திங்க அவங்களாம் ஹிந்துக்கள் கிடையாதா? ஹிந்துஸ் நிறைய பேர் மாட்டை திங்கிறாங்கல்ல, எதனால் வந்துச்சு அது? இது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய சமூகங்கள் மட்டும்தான் மாட்டை திங்க வேண்டாங்கிற முடிவே எடுத்தாங்க. இதை நம்ம பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விவசாய சமூகமாக இல்லாத எல்லாரும் மாட்டை திங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, அவங்க மாட்டை சாப்பிட்டு தான் இருந்தாங்க. ஸோ விவசாய சமூகமாக மாறியவர்கள் மட்டும்தான் மாட்டை வந்து ஒரு தேவையான ஒரு உயிரினமாக பார்த்தாங்க. அதுக்கு வந்து ஏன்னா அது கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஸோ அதை வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தில் ஒன்றா பார்க்கணும்னு சொல்லி நம்ம தான் வந்து அதை அவாய்ட் பண்ணுது. இப்போ கேரளாவில் வந்து விவசாய சமூகமாக மாறல அவங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி கிடையாது கேரளா. அவங்க காட்டுவாசிகளாக காட்டில் வாழ்ந்த மக்களாகத்தான் வாழ்ந்து வந்தாங்க, மலை தொடர்ச்சியில் தான் அதிகமாக வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டியாக ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன விவசாயங்கள் வேணால் பிற்காலங்களில் அப்படியே கொஞ்சமாக வந்துருக்கலாமே ஒழிய அவங்களோட மேஜர் செக்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டுவாசிகளாக தான் இருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மாடு வெட்டி சாப்பிட்றதோ போடுறதோ, அதுவும் அதிகமாக எருமையை தான் சாப்பிடுவாங்க. பசுமாடுகள்ங்கிறது அவங்களுக்கு பழக்கத்திலே இல்லை, எருமைகள் தான் அவங்க வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எருமைகளை வந்து வெட்டி சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயமா அங்கெல்லாம் இருக்குது. அப்போ இந்த உயிர் கொல்லி சாப்பிட்றதுங்கிறது எங்கெங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அடிப்படையில் தான் வருது. ஒரு காலத்தில் வேட்டை சமூகமாக இருந்ததுலேருந்து நம்ம மாமிசத்தை உண்டுகிட்டு வரோம். அது போக மருதத்திணைக்குள்ள வந்தாலுமே நம்ம மாமிசத்தை வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்கோம், பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த நிலை ஒரு பண்பட்ட நிலையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எதுக்கு இந்த உயிர்களை போய் கொண்டுக்கிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த டயட்டில் எடுத்துக்கலாமேன்னு ஒரு டயட்டை உருவாக்குறோம். அந்த டயட்டு தான் வெஜிடேரியன் டயட். ஸோ அந்த எதுக்குன்ற அந்த சிந்தனை ஏன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? உயிர்கொள்ளாமை தான். உயிர்கொள்ளாமைங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அது வருது. ஏன்னா ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு மாட்டை கொள்ளும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ பேசிக்கான ஒரு காமன் இந்த வீகன்ஸ்லாம் அதை தூக்கிட்டு தான் வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறீங்க, வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறீங்க, அதை நீங்கள் வெட்டி சாப்பிடுவீங்களா? எனக்கு அந்த பழக்கம் இது வரைக்கும் நமக்கு பேசிக்கலி இது வந்து நம்மள யாரும் இல்லை. அது ஆடு வளர்க்குறவங்களுக்கே அது செய்ய சொல்லுங்கள், அவங்களுக்கு செய்ய வராது. அவங்க கசாப்பு கடைக்கு அனுப்பி தான் விடுவாங்க. அதை விற்றுட்டு காசு தான் எடுப்பாங்களே ஒழிய அது யாரும் இங்கே வெட்டி அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு இல்லை. ஒரு காலத்தில் வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இருக்காங்க. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் வெட்டுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு அந்த கில்ட்டை போக்குறதுக்கு ஒரு வழிமுறையாகத்தான் நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாட்டில் கிடா நேர்ந்து விடுறது. இப்போ ஊரில் எல்லாருமே அன்றைக்கி ஆடு வளர்ப்பாங்க. எல்லாருமே கிடா நேர்ந்து விட்டாங்கன்னா நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாத்துக்குமே வந்து கிடா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கே சமைச்சு கொடுக்கணும். நம்ம மட்டும் சாப்பிடல, எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி செஞ்சு விருந்து மாதிரி எல்லாருக்கும் வச்சுறாங்க. அப்போ ஒருத்தர் வேண்டுதல் வச்சுட்டு ஒரு கிடா வெட்டுவார், அவர் இன்னொருத்தர் ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு கிடா வெட்டுவார். ஸோ வாரம் ஒரு வேண்டுதல் இருக்கும், ஒரு கிடா வெட்டு இருக்குங்கிற மாதிரி போயிடும். அன்னைக்கு அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. ஏன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கிடா வெட்டுறாங்க?
ஒரு சின்ன கில்ட்டுங்க, நம்ம வளர்த்ததை நம்மளே கொண்டு சாப்பிட்றோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது யார் மேலேயே பழி தூக்கி போடணும்ல. சரி இது வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடாம விட்டா ப்ரோட்டீன் குறைஞ்சு போயிடும். ப்ரோட்டீன் குறைஞ்சா நம்மளால நம்ம மனித உயிருக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்போ வேற வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். ஆனால் செய்யறதுக்கு ஒரு மனசு வந்து இடம் கொடுக்கல. அப்போ அதை கடவுளின் பேரால அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பண்றோம். இப்போ நீங்க இஸ்லாமியர்கள்ட்ட போயிட்டீங்கன்னா அது அவங்க அப்படியே அதை வேற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் நமக்கு இதை அனுமதிக்கிறாரு, ஸோ அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு அவங்க, அதாவது அல்லாஹ் கிட்ட நன்றி சொல்ற மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க. ஹலால் கான்செப்ட் அங்கிருந்து தான் வருது. ஏன் இந்த உயிரை வெட்டி சாப்பிட்ற இடத்துல எதுக்கு ஒரு கான்செப்ட் வருது? கடவுள் ஏன் கடவுள் உள்ள வரணும்? புரியுதா உங்களுக்கு? ரீசன் என்னன்னா, நமக்கு உள்ளூர ஒரு கில்ட் இருக்கு மனிதர்களுக்கு, அது உண்மைதான். ஏன்னா அப்படிதான், அதனால தான் மனிதர்கள் வந்து இறக்க குணம்லாம் பார்த்ததுனால தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இறக்க குணம் பார்க்காம இருந்தா ஓநாய்க்குட்டியே எடுத்து வச்சு வளர்த்துருப்போமா? ஓநாய்க்குட்டியை வளர்க்காம இருந்தா நாய் நமக்கு வந்து, நாய் நம்ம கூட வராம இருந்தா நம்ம வேட்டை சமூகத்துல இருந்து எப்படி வேட்டையில ஜெயிச்சிருக்கோம்? 2026 வரைக்கும் இதே மாதிரி வந்திருக்க மாட்டோம் நம்ம. புரியுதா? ஸோ நமக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய கருணை எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த கருணை எண்ணம் தான் நம்மளுடைய அறிவுக்கான, அதை நம்ம அறிவா இருக்கனால தான் அந்த கருணையா வருது. மிருகங்கள்கிட்ட இல்லாத கருணை நம்மகிட்ட ஏன் இருக்கு? அது அந்த உணர்வுகள் மூலமா தான் நம்ம இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு இதாக வந்திருக்கிறோம். அப்போ நம்மளோட செய்யறதுலையுமே சில இது வந்து, இப்போ போர் செய்கிறோம், இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் ஒருத்தங்கிட்ட இருந்து திருடி சாப்பிட்டா என்ன? இப்போ திமுக காரங்களாம் அப்படி தானே வாழ்றாங்க. என்ன தப்பு? மனிதர்கள் பற்றி பேசுகிறேன். ஓகே ஸோ சரி ஓகே, அப்போ ஹியூமன்ஸும் கிடையாது. இப்போ என்ன தப்பு இதில் சொல்லுங்க? திருடுறதுல என்ன தப்பு? ஏன் தப்பாக்குறீங்க? ஒருத்தன் தேவை, ஒருத்தங்கிட்ட எக்ஸஸாக இருக்குது, போய் அவங்ககிட்ட அடிச்சு பிடுங்குறேன், இதில் என்னங்க தப்பு? இல்லைங்க, நீங்கள் ஒரு செகண்டில் ஒரு யோசிக்கிறீங்கல்ல, இந்த யோசனை தான் மனித இனத்தை இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்? இவன் வந்து இவன் கிட்ட ஒரு தனியாக ஒரு வயக்காடை வச்சிருக்காண்டா, இவன் வந்து ஏதோ புதுசாக டெக்னாலஜி பயன்படுத்தி தானியங்களை உருவாக்கி வீட்டில் வச்சிருக்காண்டா, போய் எரிச்சு விட்றா, கொளுத்தி விட்றான்னு கிளம்பியிருப்பானா? கிளம்பியிருக்க மாட்டானா? நம்ம அதை திருடிட்டு வந்துடுவோம். அவனை மாதிரி நம்மளும் செய்யணுங்கிற எண்ணம் வந்திருக்காது, அவனை அழிச்சிட்டு வரணுங்கிற எண்ணம் வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருக்கும்? நம்ம அழிஞ்சு போயிருப்போம். அப்போ இந்த ஒரு மைண்ட் இருக்கு பாருங்க, இது சரி, இது தப்பு, இப்படி ஒருத்தங்கிட்ட அவனோட உழைப்பை மதிக்கணும், இந்த எண்ணங்கள்லாம் எதனால் நமக்கு வருது? இப்போ தெருநாய்களுக்கு அந்த எண்ணமே இல்லையே. ஏன் இல்லை? அதுங்களுக்கு தெரியாது. அதுவும் ஒரு தெருவில் சாப்பிடும், இன்னொரு தெருவில். ஏன் ஒரு தெரு விட்டு இன்னொரு தெருநாய் வந்தால் நம்மளும் இப்படி தானே வந்தோம்? அந்த எண்ணம் ஏன் அதுகளுக்கு இல்லை? புரியுதா? நாய் மனுஷங்கிட்ட விசுவாசமா இருக்கும், ஆனால் சக நாய்கிட்ட கடிச்சு கொதரும். ஏன்னா என்னோட இடத்துக்கு நீ எப்படா வர? அது மிருகம். என்னதான் உங்ககிட்ட அது வாலாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதோடைய குணம் என்ன? மிருக குணம். அந்த மிருக குணம் இருக்கனால தான் வேற ஒரு நாய் குட்டியாக இருந்தாலும் கூட அது கடிச்சு கொதரும். கரெக்டாக? ஒரு குட்டி நாய் வந்தால் கூட, அது ஒரு எல்லைக்கு வந்தால் கூட அது குட்டினே பார்க்காது, ஓட விட்டு கடிச்சு கொள்ளணும். இப்போ சிங்கத்துக்கிட்ட இருக்கிறது மிருக குணம். அவர் கூட்டத்தை டேக் ஓவர் பண்ணதான் கூட குட்டி எல்லாத்தையும் கொண்டு போட்டுரும். தன்னோட இனத்தை சார்ந்த குட்டிகள் தான், அதுவும் சிங்க குட்டிகள் தான். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது இப்படி நடந்து நம்மளை கொண்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காது. அது இந்த யோசனை யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு. இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் மனிதன் யோசிக்கிற இந்த உணர்வுகள் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சொசைட்டியாக நம்ம வளர்ந்து வருவதற்கும் காரணமாக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் மனிதர்கள் உருவாக்கிய உன்னதமான ஒரு உணவு பழக்க வழக்கம் வெஜிடேரியன். இதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து நான்வெஜ்ஜாக இருந்து அப்புறம் பரிணமிச்சு வேட்டை சமூகமாக மாறி அதற்கப்புறம் திருப்பி அக்ரிகல்ச்சர்னு ஒரு இடத்துக்கு வர்றப்போ ஏதோ ஒரு டைம்ல வெஜிடேரியன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். உயிர்கொள்ளாமையின் மூலமாகவே நமக்கு தேவையான அனைத்தையும். இங்கே இன்னொன்று, வெஜிடேரியன் இஸ் நாட் ஈக்குவல் டு வீகனிசம். வெஜிடேரியன் இஸ் நாட் ஈக்குவல் டு வீகனிசம். நிறைய பேர் இப்படி குழப்பிக்கிறீங்க. ஓப்பனாக சொன்னால் இந்த வீகனுங்கிற முட்டாள்தனமான கான்செப்ட்டுக்கு கொடி பிடிக்கிற பல பேர் வெஜிடேரியன் குடும்பம் இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வெஜிடேரியனிசம் வேற, வீகனிசம் வேற. வெஜிடேரியன் தேனை போட்டு நக்கு நக்கலாம், தப்பு கிடையாது. வீகன் நக்க மாட்டான். தயிர். வெஜிடேரியன் பட்டு புடவை கட்டலாம், வீகன் கட்டக்கூடாது. புரியுதா? இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுதா? இப்போ நீங்கள் பட்டு புடவை கட்டாமல் இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? பட்டு புடவை எடுக்கும்போது ஒரு குரூயாலிட்டி நீங்கள் பண்ணி தான் அந்த பட்டு புடவை எடுக்கிறீங்க. ஆனால் வேற வழி இல்லை, பட்டு புடவை அப்படி தான் எடுத்தாகணும். ஏங்க பட்டு புடவை இல்லாமல் காட்டன் மட்டும் எடுக்கலாமேனா அதெல்லாம் சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் பட்டு வந்து புடவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தலை. அன்னைக்கு வந்து அது ஒரு விதமான சீல்டும் கூட. பட்டு துணி வந்து அரசர்கள் உடுத்துறாங்களே, காரணம் என்ன தெரியுமா? அம்பு கிம்பு வந்து பட்டுச்சுன்னா பட்டு துணி கிளியாது, இறங்காது. அப்போ அம்பு இறங்காதுன்னு இல்லை, அது அந்த அம்பு தொலைச்சிட்டே உள்ள போனாலும் பட்டு வந்து கிளியாது. அதனால வந்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அந்த அம்பு வெளியில் வந்துடும். உடம்புக்குள்ள தொலைச்சிட்டே போனாலும் பட்டு பிரேக் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உள்ளே போய் சொருகின மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த அம்பு எதையோ.
நீங்கள் இது காட்டனில் போட்டிங்கன்னா காட்டன் கிழிஞ்சிட்டு போயிடும், அம்பு டேரெக்டாக உள்ளே போயிடும், நீங்கள் எடுக்க முடியாது அம்பெல்லாம். ஒரு மேட்டர் இருக்குது அதில். ஸோ இதெல்லாம் பட்டெல்லாம் அதுக்காக தான் பயன்படுத்தாங்க. இது அதில் நிறைய காரணங்கள் இருக்குன்னு வைங்களேன். அப்புறம் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, மினுமினுப்பு தன்மையோடு இருக்குங்கன்னொடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லக்ஸூரியஸ் ப்ராடக்டாக அப்படியே உருவாகி போகுது. சரி, அதில் உள்ள டீப்பாக போகணும். ஸோ என்ன விஷயம்னா, ஒரு பட்டு துணி உடுத்தக்கூடாதுன்னு அவன் சொல்லுவான், லெதர் ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவான். சில பேர் லெதர் பெல்ட் தான் போட்டிருப்பான், சில பேர் லெதர் ஷூ தான் போட்டிருப்பான், காரில் லெதர் சீட்டில் தான் உட்காருவான். பட் ஆனால் லெதர் பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட காதில் உபதேசம் செய்வான். இதுதான் வீகனிசத்துக்கும் வெஜிடேரியனுக்கும் இருக்க வித்தியாசம். வெஜிடேரியன் இருக்கிறவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிற கோட்பாடு மட்டும்தான் இருக்கும். அதை நான் மதிக்கிறேன். ஆக்சுவலாக வெஜிடேரியன்ஸ்னு ஒரு நம்ம சித்தர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கம். சித்தர்கள் போன எபிசோட் எங்கள் சேனலில் சித்தர்களுக்கு பேசியிருந்தீங்க. சித்தர்களுடைய ஒரு நிலையாக வெஜிடேரியன். ஆமாம், வெஜிடேரியனிசம் சித்த மரபில் இருக்கக்கூடியவங்க அடுத்த உயிர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களுக்கான உணவாக உருவாக்கி கொண்ட ஒரு கட்டமைப்பு தான் வெஜிடேரியனிசம். இது வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டுக்கான உணவே கிடையாது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் கேஸ்ட் தான் அதிகமாக பீஃப் சாப்பிட்டது இந்தியாவில். அந்த பர்டிகுலர் கேஸ்ட்டு ரொம்ப சமீப காலம் 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசைவத்தையும் டெய்லியும் சாப்பிட்டு இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு மேலான ஒரு வாழ்வியல் கொண்ட மக்கள் இருக்கிறத உணர்ந்து இந்த மேலான வாழ்வியலை நம்ம ஏற்றுக்கிட்டாதான் நம்மளையும் மேலானவர்களாக மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த முறைமையை கையாள தொடங்கினார்கள். ஆனால் தமிழர்களில் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வெஜிடேரியனிசம் எல்லா கம்யூனிட்டிக்கிட்டையுமே இருக்குது. அது செக்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், பறையர்கள்ல ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா வெஜிடேரியனா இருப்பாங்க, உடையார்கள்ல ஒரு செக்மெண்ட் வெஜிடேரியனா இருப்பாங்க, முதலியார்கள்ல வெள்ளாளர்கள்ல ஒரு செக்மெண்ட் வெஜிடேரியன் சைவ பிள்ளையா இருப்பாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலுமே ஒரு செக்மெண்ட் வந்து அசைவத்தை மறுத்த செக்மெண்ட் வந்து இன்னைக்கு இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு நிலை அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. சரி, அசைவத்தை அதிகமாக சாப்பிட்ற செக்மெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே போர்க்குடிகள் தான். ஏன்னா போரில் பங்கு பெறும்போது புரோட்டீன் உங்களுக்கு கட்டாயம் தேவை, இல்லைன்னா புண்ணெல்லாம் ஆறாது. ரொம்ப மீகரான ப்ரோட்டீன் சோர்ஸில் வந்து நீங்கள் புண்ணெல்லாம் ஆற்ற முடியாது. நீங்கள் டெய்லி சண்டை போட்டுருக்கீங்க, ரத்த கரையை படுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த எனர்ஜி அதிகமாக வேணும் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து மஸ்ட்டு. ஸோ எனக்கு பாடி மாஸ்க் மட்டும் இல்லை, ஹீலிங்க்கும் ப்ரோட்டீன் வேணும். இப்போ நம்ம டாக்டர்லாம் வந்து சொல்கிறது என்னன்னா, அந்த நம்ம இதில் ஒரு பழமொழி இருக்குது, விரால் மீனை சாப்பிட்டா வந்து புண்ணு ஆறும் அப்படின்னு. ஏன் விரால் மீனை சாப்பிட்டா புண்ணு ஆறும்னா, லாஜிக்கலி ஸ்பீக்கிங் விரால் மீன்கிட்ட மற்ற மீன்கள் இருக்கிறத விட புரதம் அதிகமாக இருக்குது. ஓகே, விரால் மீன்ல புரதம் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம மக்களுக்கு பாருங்க விரால் மீன் சாப்பிட்டா புண்ணு ஆறும் அப்படின்னு ஒரு பழமொழி அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ கை காலெல்லாம் புண்ணு இருக்குது, அதாவது புண்ணு ஏதாவது காயங்கியும் பட்டிருக்குன்னா காயம் ஆறணும் அப்படின்னா விரால் மீன் சாப்பிடுவாங்க. ஏன்னா விரால் மீன் கிட்ட புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அந்த மற்ற மீன்களை விட விரால் மீன் சாப்பிடும்போது நமக்கு புரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லாஜிக் தான் இருக்குது. ரைட்டு. ஜேக்கப் அவர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் அவர் வீடியோ போட்டுருக்கீங்க தெரியும். ஸோ பேசிக்காக என்னன்னா, இந்த புரிதல் நம்மக்கிட்ட இருந்தனால அப்போ போரில் பங்கு பெறுறவங்க, சண்டை போடுறவங்க, அதுக்கப்புறம் அன்றாடம் வந்து ஒரு ரிஸ்கான லைஃப் வாழ்கிறவங்க, அவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து கட்டாயம் தேவைப்படுது. இப்போ ப்ரோட்டீன் எனக்கு தேவை இல்லைங்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான அலுவலக வேலைகள் செய்தவர்கள், பெரிய அளவு போர்க்களத்தை சந்திக்காதவங்க, இல்லை கோயில்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலை செய்தவர்களுக்கெல்லாம் அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் அவங்களுக்கு தேவையா அப்படின்னா தேவை. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? பால், தயிர், நெய் எல்லாமே ப்ரோட்டீன் தானே, எல்லாமே ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் சோர்சஸ் தானே. இதுக்கு நீங்கள் மாற்று எங்கேயுமே தேட முடியாது. இங்கே தான் நான் இந்த கொஷனை கேட்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில் போட போகிறவங்கள, பால் வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா? பால் வந்து அனிமல் இதுதாங்க. ஆனால் ஏன் இது வெஜிடேரியனிசத்துக்குள்ளே வருது அப்படின்னா, இது ஒரு உயிரை துன்புறுத்தி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இன்னும் நான் சொல்கிறேன், இந்த வீகன் அஜெண்டா பேசுகிற முட்டாளுகளுக்கு இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். நீங்கள் மாட்டுக்கு பால் இருக்குல்ல, கண்ணுக்குட்டிக்கு போகிற பால்னு நம்மளை கில்ட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த பாலை நீங்கள் முழுசாக கொடுத்து பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வயிற்றால தான் போகும். அதுக்கு அவ்வளோ தேவையில்ல. ரீசன் என்னன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எந்த மாடுமே காட்டில் இருக்க மாடுக்கு கிடையாது. காட்டில் இருக்க எந்த மாடுமே குட்டிக்கு இவ்வளோ பாலை கறக்காது. ஸோ நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி பால் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தயார் செய்யப்பட்ட மாடு இது. பால் உற்பத்திக்காக நம்மளுடைய மாடுகள், பசுமாடுகள் எல்லாமே நம்ம செலக்டிவ் ப்ரீடிங் மூலமாக உருவாக்கி கொண்டு வந்ததுனால இது குட்டிக்கோட தேவையை விட பால் அதிகமாக கறக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பாலுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா வயிற்றால தான் போகும். பேசிக்கே இவ்வளோ தான். நீங்கள் 1 லிட்டர் பாலுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா குட்டிக்கு வயிற்றால தான் போகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவம் அந்த குட்டி. நீங்கள் அதிகமாக குடிக்க விட்டிங்கன்னா வயிற்றால தான் போகும்.
அது முழுசாலாம் குடிச்சதுன்னா வயிற்றால தான் போகும். முழுசா குடிக்காம விட்டா என்ன ஆகும்? செத்துருங்க. யாரு? குட்டிங்க. பசுமாட்டுக்கு பால் கட்டிக்கும். அதை பத்தி நான் யோசிக்காம விட்டேனே. பால் கட்டிக்கும். என்ன பண்ணுவ? ஸோ பேசிக்கா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இனங்களே அழியணுங்கிறாங்க. இந்த இனத்தை உருவாக்குனதே மனிதன் அவனோட பயன்பாட்டுக்காகத்தான் இந்த பால் கறக்கக்கூடிய மாட்டினங்களை உருவாக்கி இருக்கிறான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த குட்டிக்கு பால் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில கிராமங்களில் குட்டி செத்து போயிடும். அது சாகிறதுக்கு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பால் கொடுக்காம சாகடிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஒரு குட்டி பிறக்குதுன்னா அதில் சாகிற ரேஷியோவும் இருக்க தானே செய்யும். சில குட்டி பிறக்கும் போதே செத்துரும், சில குட்டி ஏதாவது நோய் வந்து டக்குன்னு செத்துரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் குரூயலாக இருந்தாலும் வேற வழி இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோல் போட்டு அந்த வச்சிருப்பாங்க, வச்சு அதை வந்து பண்ணுவாங்க. சிலர் வந்து ஆண் குட்டி பிறந்துச்சுன்னா அது எதுக்கு வளர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொல்றவனும் இருக்கிறான். அந்த மாதிரி கல்லஞ்சக்காரனும் சில பேர் இருக்கலாம். ஆனால் கிராமங்களில் பொதுவாக குட்டி வந்து யாரும் கொல்ல மாட்டாங்க. புரியுதா? இது என்ன ஆகும்னா, பிறக்கும்போது ஏதாவது ஒரு கோளாரோடையோ இதோடய பிறந்து ஏதாவதுன்னா செத்துரும். குட்டி செத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? பால் இது கறக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பால் கட்டிக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ பாலும் கறக்கணும். அது ஒரு விவசாயியாக இருக்கிறவருக்கு அந்த மாட்டுக்கு சாப்பாடு போட்டுருப்பாரு, பால் கறக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பயன்பாட்டில் இல்லாமல் போகும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு குரூயாலிட்டி பண்ண வேண்டியதான் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு பொய்யா ஒரு பொம்மை மாதிரி அதை மாட்டோட இதை தச்சு கொண்டு வந்து பக்கத்தில் நிப்பாட்டும் போது அதுக்கு வந்து தன்னோட குட்டி இருக்குன்னு நினச்சிக்கிட்டே அதுக்கு பால் கொடுக்குறேங்கிற பேரில் இப்போ பால் கறக்கும். இவங்க அதுக்கு பாலை கறப்பாங்க. இது வந்து பால் கறக்கிற எல்லாருமே பண்ணுறதுன்னு இல்லை. இது வந்து செலக்டிவாக பால் குட்டி வந்து சப்போஸ் இறந்துருச்சுன்னா பண்ணுற ஒரு டெக்னிக். இது குட்டியை கொன்று இப்படி பண்ணுறாங்கிறது ஒரு உருட்டு. யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் சிம்பிளுங்க. நம்ம இதில் வந்து இந்த ஐதீகம், நம்பிக்கை இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, மக்கள்கிட்ட நம்பிக்கை. இன்னைக்கு வரைக்கும் மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி பேர் தான் வைப்பாங்க. ஏன் வைக்கிறாங்க? நம்பிக்கை நம்புறதுனால வைக்கிறான். எந்த வீட்டில் மாட்டு வளர்க்குறவனும் வந்து அதை வந்து உதைக்க மாட்டான். அதை அடித்தா கூட ஏப்பா தருத்திரம்ப்பா, அடிக்கக்கூடாதுப்பா மாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து பேசிக்காக வந்துட்டு ஒரு சில இடங்களில் நடக்கலாம், மேபி குரூவாலிட்டி இருக்கும். ஆனால் நம்மளோட வளர்ப்பு முறையில் அந்த குரூவாலிட்டி கிடையாது. அது சாமியாக தான் பார்ப்பாங்க. அந்த மாட்டை வந்து சாமியாக தான் போவாங்க. ஓப்பனாக சொன்னால் மடியும் கூட கட்ட மாட்டாங்க. அடுத்தவங்க கண்ணு மடியில் படக்கூடாதுங்கிற அளவுக்கு அதை மறைச்சி வைப்பாங்க. கண்ணு பட்டுரும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பொத்தி தான் மாட்டை வளர்ப்பாங்க. இது மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், மாட்டை பாரம்பரியமாக வளர்த்தவங்களுக்கும் தெரியும் மாட்டை எப்படி பார்த்துக்குவாங்க போய்க்குவாங்க. வீட்டில் ஒரு மாடு வந்து செத்துருச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ரெண்டாவது எவ்வளோ கெட்டதுன்னு நினைப்பாங்க தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஏதோ பெருசாக ஆபத்து வரப்போகுதுன்னு அந்த அளவுக்கு மாட்டு மேலே ஒரு எமோஷனலாக டைப் இருக்க மக்கள். இவன் போய் மாட்டை கொடுமைப்படுத்திக்கிட்டு போனா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்க பண்ணை முறைகள் நானும் எகென்ஸ்ட்டு. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. ப்ரோட்டீன் சோர்ஸ் தேவை. பாலும் இல்லை தயிரும் இல்லைன்னா ப்ரோட்டீனுக்கு எங்கே போவேன்? வெண்ணெய் பால் தயிரெலாம் தேவை. ஸோ அதை உணர்ந்து தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் குரூவாலிட்டி இல்லாத ஒரு வழிமுறையை கண்டு இந்த மாடு, இந்த தேன் இதெல்லாம் நமக்கு தேவை. அப்போ இதை நம்ம வந்து உடம்புக்கு தேவைப்படும், அதை ஏற்றுக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணி தான் இந்த டயட்டை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் இந்த பால் வந்து வெஜிடேரியன் டயட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வருது, இன்கார்பரேட் ஆயிருக்கு. ஸோ வெஜிடேரியன் டயட்டுக்குள்ளே இந்த உலக மாந்தர்கள் எல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னா காரணம் இந்த புரிதலை அன்னைக்கு யாரோ ஒரு சித்தர் உருவாக்கி கொடுத்த ஒரு வழிகாட்டல். இப்போ பாலை வந்து நம்ம இன்னைக்கு ஓவராலாக வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி நம்ம அது என்னதான் அனிமல் ப்ரோட்டீனாக இருந்தாலும் அது ஒரு வெஜிடேரியன் சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். ஸோ பால் வந்து வெஜிடேரியன் டயட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம அப்படிக்குள்ளே தான் வச்சுக்கணும். அது இல்லாமல் விட்டோம்னா நமக்கு வந்து வெஜிடேரியன் டயட் வந்து வீகன் டயட்டாக மாறிடும். ஒன்ஸ் அது வீகன் டயட்டாக மாறிடுச்சு அப்படின்னா ஓகே நமக்கு வந்து அது பயன்படாது. இப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தூக்கம் அதிகமாக வரும், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க, என்னைக்கே ஒரு நாள் நீங்கள் நான்வெஜ் தவிர்த்து சாப்பிட்ற ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அது டைஜஷன்லாம் இருக்கலாம் எல்லாமே. ஸோ பேசிக்லி நம்ம எல்லாருமே நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நம்மளே மனமோ வந்து வெஜிடேரியன் நோக்கி போகிறது ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டயட்டாக நீங்கள் பார்ப்பீங்களா? அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா? அதாவது புரதத்தோட தேவை மனிதனுக்கு தேவை, சரியா? ஸோ அதனால வந்து அதை விட்டுட்டு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். சரி. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு உண்மையாகவே இந்த உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு அப்படி என்ன இருந்துச்சுன்னா, நீங்கள் வீகனாக போய் முட்டாள்தனமாக போய் மண்டையை விட்டு நாசமாக போய் உயிரை இழக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடேரியனுக்கு போங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். வெஜிடேரியன் டயட் வந்து ஃபார் மோர் பெட்டர் வீகன் டயட்டோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ வெஜிடேரியன் டயட்டில் பால் தயிர் நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த சைவம் உணவாக உட்கொள்ளக்கூடிய எல்லார் வீட்லையுமே பாலுக்கான தேவை அதிகமாக இருக்கும். ஏன் அதை ஃபில் பண்ணுறாங்க அதுக்கான அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. ஏன் தயிர் சாதம் நம்ம எல்லாரும் கலாய்க்கிறவங்க கூட அந்த மாதிரி சாப்பிடுவோம் தயிர் சாதம்னு சொல்லிக்கணும். ஏன்னா அடிக்கடி அவங்க தயிர் சாதம் சாப்பிட்றாங்க. ஏன்? நமக்கு கிடைக்கிற அந்த ப்ரோட்டீனை விட அவங்களுக்கு அதிகமாக அந்த தேவை இருக்கனால அவங்க அதிகமாக தயிரை வந்து அவங்களோட உணவு பழக்கத்துக்குள்ளே
எடுத்துக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு முட்டையை சாப்பிட்டு போயிருவீங்க, இது பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் அதிகமாக பால் குடிக்க வேண்டியது இருக்கும், அதிகமாக இது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பால், ஸ்வீட்டு, பால் பேஸ்டான ஸ்வீட்டு, அது பேஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கும் பொழுது வேறு வழியில் நம்ம அசைவங்களை உண்டாகணும். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு உயிரை நம்ம கொன்று இது பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் இந்த இயற்கை வந்து அப்படி தான் படைச்சிருக்கு. இது ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிர் வாழ்தல்ங்கிறது தான் இயற்கை தத்துவமாக இருக்குது. இதை படைச்சான இறைவன் அப்படின்னா பழியை தூக்கி இறைவன் மேலே போட்டுட்டு, பாரத்தை தூக்கி இறைவன் மேலே போட்டுட்டு, கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிற கான்செப்டில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இல்லை, எனக்கு அது கொள்றதே பாவமாக ஃபீல் ஆகுறேங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெஜிடேரியனை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். சரி, ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. என்னடா ஸ்டூப்பிடா கேட்கலான்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் மிக உன்னதமான பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து விஞ்ஞானியெல்லாம் இருக்கிறது கூட அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாபி பண்ணி இதை பரப்பிட்டே இருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த அதிமேதாவித்தனமான பதவியில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக இருக்காங்க. ஸோ மூளையே நல்லா வெஜிடேரியனாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைனா நான் ஏற்றுக்கிறேன், பட் இது உண்மையாக நான் கேட்குறேன். நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க, முட்டாள்தனமான வாதம். ஆக்சுவலாக அதுக்கெல்லாம் எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது, இது பண்ண கிடையாது. பேசிக்காக என்னென்னா, இது வந்து கேஸ்ட் சிஸ்டத்துடைய வெளிப்பாடு. அந்த அசைவம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய பழக்கம் கொண்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகமாக தான் இங்கே இருக்குது. அவங்க அசைவம் சாப்பிடாதனால தான் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ அசைவம் சாப்பிட்டு கொண்டு இருந்தபோது அவங்க எப்படி அந்த இடத்துல இருந்தாங்க? 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அவங்க அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தான். ஆதிநாதர்னு ஒருத்தர் அங்கே வரல அப்படின்னா, ஆதிசங்கரர்னு ஒருத்தர் வரல அப்படின்னா, நீங்கள் தொடர்ச்சியாகவும் அசைவம் சாப்பிட்டு தான் இருப்பீங்க. ஆதிசங்கரர் தான் அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம ஒரு மேம்பட்ட இதாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி விட்டது. அவர் சமூகத்துலேருந்து வந்து அவர் தான் சில விஷயங்கள் உருவாக்கி அத்வைதம் அதுன்னு பேசி அவர் தான் அதை மாற்றினார். ஆதிசங்கரர் மட்டும் வரல அப்படின்னா, சரி அப்போ பெங்காலில் இருக்க அந்த குறிப்பிட்ட ஆட்களுக்கு வந்து அறிவு இல்லைன்னு சொல்ல போறீங்களா? மீன் சாப்பிட்றாங்க, அவங்க மீன் சாப்பிட்றாங்க, அவங்களுக்குலாம் உங்களோட அறிவு கம்மின்னு சொல்ல போறீங்களா? இல்லை, அவங்களும் அதே மாதிரி தானே பொசிஷனில் இருக்காங்க. அப்போ அவங்க மீன் சாப்பிட்றாங்களே, என்ன பண்ணலாம்? கரெக்டு. ஸோ பேசிக்காக என்னென்னா, இது பச்சை பொய். உங்கள் குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீங்கள் தோல் கொடுத்து மேலே தூக்கி விட்றது. இது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போ பாரஞ்சித் வந்து எங்கள் சமூகத்தில் இருக்கவங்க தான் நல்லா நடிப்பாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி சொல்ல மாட்டார் அவர், பட் சொன்னால் எப்படி இருக்கும்னு கேட்கறதுனால அது நல்லா இருக்காதுன்னு. அவருடைய இண்டஸ்ட்ரியில் முழுக்க அவர் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை மட்டும் தானே தூக்கி விட்றாரு. அவருடைய சர்க்கிளில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாருங்கிறது பெரிய அளவு பேச்சு பொருளாக இருக்குது. இப்போ அவர் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இது அவர் எப்படி சொல்லுவார்? அதுவும் இதுவும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் கேஸ்டிசம். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எல்லாருக்கும் தகுதி இருக்குது, எல்லாருக்கும் திறமை இருக்குது. அந்த தகுதியும் திறமையும் இயற்கையான ஒரு முறையில் இருந்துச்சுன்னா அவன் மேலே வருவான். இங்கே செயற்கையான கட்டமைப்புகள் மூலமாக அது நசுக்கப்படும் பொழுது அவனா வரமாட்டான். இவ்வளோதான் விஷயம். பீஃப் சாப்பிட்டா தான்டா தமிழன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா தான்டா மூளை வளரும். ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டுமே உருட்டு. இந்த உருட்டை வந்து தயவு செஞ்சு யாரும் இது பண்ணாதீங்க. பீஃப் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, அவங்களோட பழக்கமாக அதை சாப்பிட்றவங்க, மரபாக அதை சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்டுட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் பீஃப் சாப்பிட்டா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரச்சாரமாக நீங்கள் தொடர்ந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை நான் எடுத்து பேசியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பீஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்தியாவில் இல்லவே இல்லை. இந்தியாவில் மாட்டு இறைச்சிக்குன்னு மாடுகள் வளர்க்கப்படுறதே கிடையாது. அப்படி இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் அதை உருவாக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மாடுகள் வந்து அழிவை நோக்கி போகும். அந்த அழிவை நோக்கி போகிற மாடு எல்லாமே பால் மாடாக இல்லாமல் இருக்க மாடுகள் தான். பால் உற்பத்திக்கு பயன்படாத மாடுன்னு நினைக்கிற மாடுகள் தான் அழிவை நோக்கி நகருது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் குரூவல்ட்டி அதிகரிக்கும். பேசிக்கலி நேட்டிவ் ப்ரீட்ஸை வந்து அழிச்சு விட்ரும். ஸோ நம்மளுடைய நாட்டு மாட்டு இனத்தை அதை வேகமாக அழிச்சு விட்ரும். ஸோ அந்த வேலையை பண்ணாதீங்க. பீஃபை சாப்பிட்றவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பட்டியல் சமூகம், அதாவது ஓப்பனாக சொன்னால் தமிழ் பட்டியல் சமூக மக்களுக்கு அது பழக்கமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பட்டியல் சமூக மக்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது. அவங்க வந்து சாப்பிட்றாங்க போகிறாங்கன்னா அவங்க சாப்பிடட்டும். அதே போல் முஸ்லீம்கள் வந்து அவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்க சாப்பிடட்டும். இல்லை சிலருக்கு வந்து தேவைக்காக சில பேர் பீஃப் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நாய்க்கு இதுக்கெல்லாம் சாப்பாடு போடுறவங்க பீஃப் வந்து எக்கனாமிக்கலாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து பீஃப் நோக்கி போவாங்க. இப்போ சிக்கன் தான் எக்கனாமி. ஸோ ஒரு காலத்தில் பீஃப் வந்து எக்கனாமியாக இருக்கும், அதனால வந்து கறி வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குங்கிறனால வாங்கி போட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க தேவையை பொறுத்து சாப்பிட்றவங்க சாப்பிட்றது. ஆனால் ஒரு காலத்தில் மாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸை எடுத்த சில சமூகங்கள் இருக்கு. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க முன்னோருக்கு மரியாதை செய்யும் விதமாக அதை தவிர்க்கிறது தான் சரி. இல்லை என் முன்னோர்கள் எக்காடு கேட்டால் எனக்கு என்ன, நான் சாப்பிட்றேன், எனக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா அதான் அவன் விருப்பம், நம்ம ஒன்றும் போய் தலையிட முடியாது. ஆனால் உன்னோடைய முன்னோர்களுக்கு நீ மதிப்பு கொடுக்குற அப்படின்னா மாட்டை புலாலாக மாட்டை வந்து அடித்து சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு பழக்கம் இருக்கிற ஒரு சில சமூகங்கள் அதை தவிர்ப்பது தான் சரி. ஓகே. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எங்கள் இதுலலாம் வந்து மாட்டை வந்து சாப்பிட்றதுங்கிறது பழக்கம் இல்லை. அந்த பழக்கத்தை எதுக்கு நான் உருவாக்கணும்?
ஸோ என்னுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக தானே தவிர்த்துருக்குறாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன், அவங்களோட காரணத்தை நான் நம்புறேன், அதனால நான் வந்து அதை தவிர்த்து போறேன், அவ்வளவுதான். அதுக்காக வந்து மாடு சாப்பிடவே கூடாதுன்னு நான் யாரையும் போய் கேட்க போறது பிரச்சாரமும் பண்ண போறது இல்ல. மாட்டு சாப்பிட்டாதான் வந்து இப்போ 1000 புஷ்அப்ஸ் அடிக்கலாம், 10,000 பேரை போட்டு உதைக்கலாம், புஷ்பா மாதிரி நடந்து போகலாம்னு சொல்லி இதுவும் நான் சொல்ல போறது இல்லை. இது ரெண்டுமே தப்பு. ரைட், அது வந்து பண்ணாதீங்க தான் சொல்லுவேன். ரைட். இப்போ வெஜிடேரியனிசம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது முழுமை பெறாது, எல்லாருமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். திருவள்ளுவரை வந்து பின்னாடியே வச்சுட்டு இருக்கிற பாரி, திருவள்ளுவரை எப்பவுமே வந்து எடுத்துக்காட்டா வைக்கிறவர். இந்த புலால் உண்ணம் இது வந்து நிறைய உங்க வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸா வருது, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அவர் வீகன் கிடையாதுங்க, அவர் வீகன் கிடையாது. அவர் காலகட்டத்தில் எந்த கிறுக்கனும் வீகனும் ஒரு அஜெண்டாவை தூக்கிட்டு வரல. அப்படி வந்திருந்தா அவர் வீகனுக்கும் ஒரு போட்டு 4 மிதி. அப்ப அந்த புலால் உண்ணாம என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? இங்க பாருங்க, புலால் மறுப்பு அது துறவு அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த சாப்டர் கீழே தான் அது வருது. ஸோ துறவு போறீங்க அப்படின்னா புலால் மறுத்து தாங்க தீரணும். இதை நான் சொல்லவே இல்லையே. நான் துறவு நீங்க போறீங்கன்னா தாராளமா புலால் மறுத்துக்கோங்க. சித்தர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறனால தான் அதை நோக்கி போறாங்க. புலால் மறுப்பு, பால் மறுப்பு பேசியிருக்காரா, தயிர் மறுப்பு பேசியிருக்காரா? நான் தான் சொல்றேன், வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணு, வெஜிடேரியன் ஒரு ஃபார் மோர் பெட்டர் டயட்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப. ஏன் நான் சொல்றேன் வெஜிடேரியன் தான் ஃபார் மோர் பெட்டர் டயட்னு நான் பல முறை சொல்லிட்டே இருக்கேனே. அந்த வெஜிடேரியன் தான் அவரும் சொல்றாரு. வெஜிடேரியனை ஃபாலோ பண்றவங்க தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா வெஜிடேரியனா இருக்கவன் கிறுக்க மாதிரி வீகனுக்கு போயிடாதுன்னு தான் நான் சொல்றேன். போயிட்டீங்கன்னா அப்படியே போயிடுவேன். புரியுதா? வெஜிடேரியனா நீங்க இருக்கிறவங்க இன்னைக்கு குழம்பி வீகனா மாறிட்டு இருக்கீங்க. நீங்க பால் சாப்பிட்டாகணும், பன்னீர் சாப்பிட்டாகணும், தயிர் சாப்பிட்டாகணும், மோர் குடிச்சாகணும். நீங்கள் இதை விட்டீங்கன்னா உங்களுக்கு அனிமல் ப்ரோட்டீனே கிடைக்காது. அனிமல் ப்ரோட்டீனே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட தொடங்கும். நீங்கள் பிளான்ட் பேஸ்ட் டயட்டில் எல்லாத்தையுமே நீங்கள் சாத்தியப்படுத்திட முடியாது. ஸோ இவ்வளோதான் விஷயம். ரைட்டு. ஸோ வீகனுக்கு நான் எதிர், வெஜிடேரியனுக்கு நான் எதிர் இல்லை. வெஜிடேரியனை நான் வரவேற்கிறேன். நான் திரும்ப சொல்கிறது அதுதான். வெஜிடேரியன் டயட்டில் இருக்கவங்க உயிர்கொள்ளாமைக்காகத்தான் அந்த டயட்டை உருவாக்குனாங்களே. உயிர்கொள்ளாமைன்னு ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, பேசிக்காக ஒரு உயிரை கொல்லும் பொழுது நம்ம அது ஒரு என்னதான் இருந்தாலும் வாழக்கூடிய ஒரு உயிரை நம்ம அழிச்சு சாப்பிட்றோங்கிற ஒரு கில்ட் இருக்குல்ல, அந்த கில்ட் இருக்கும். அந்த கில்ட் இருந்தால் துறவரத்தில் உங்களால் இது பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. அந்த கில்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பாவத்தை நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது உங்களால் அதை சாதிக்க முடியாது. அப்போ துறவரத்திற்கு தகுந்த உணவு வந்து வெஜிடேரியன் டயட். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரைட். இப்போ அந்த ஃபுட் பாலிடிக்ஸ் பற்றி பேசும்போது பூச்சை பற்றி இன்னும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் முருகனுக்கு சிவனுக்குலாம் பாலாபிஷேகம் பண்ணுறீங்களே. ஆமாம். இப்போ அதே போல் நான் வந்து கருப்புசாமி இவங்களுக்குலாம் வந்து கிடா வெட்டுறேன். ரெண்டுமே அனிமல் பேஸ்டான விஷயங்கள் தான். நான் கிடா வெட்டி படையல் போடுறேன், நான் அதை சாப்பிட்றேன். நீங்கள் பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறீங்க, அதை நீங்கள் குடிக்கிறீங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? பெரிய வித்தியாசம் இல்லை. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இவ்வளோதான் விஷயம், புரிஞ்சுக்கணும். சிம்பிள் ஆஸ் தட். ஆனால் இதை விட்டுட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வள்ளலார் சொல்லியிருக்காருன்னா அவங்க 2 பேருமே துறவரத்தையும் ஒளி உடலையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுக்கு நீங்க என்ன அடுத்து வாழ்க்கையை விட்டு போறியா? அது மாதிரி ஸோ துறவரத்தை நீ நோக்கி போற, நீ வந்து பிறப்பறுக்க போற, இல்லை வந்து நீ வந்து ஒளி உடலாம் போறேன்னா அது ஓகே, நீ அதை ஃபாலோ பண்ணு, அதை நோக்கி நீங்க பயணப்படுங்க. சும்மா நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் நீங்க வந்து தத்துவங்களுக்கும் கம்பேர் பண்ணிட்டு குழப்பக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம இயல்பான வாழ்வியல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பொய் சொல்லக்கூடாதுங்கிறாரு. நீங்களாம் பொய் சொல்லாம இருக்கியா? நானும் சொல்லிட்டே இருக்கேன். இல்ல ஜெனரலா சொல்றேங்க, ஒரு மக்களுக்காக சார்பான வெஜிடேரியனா ஃபாலோ பண்றேன். எல்லாரும் பொய் சொல்லாம இருக்கியா? பொய் சொல்லக்கூடாதுதான் சொல்றாரு. ஆனா அவரே என்ன சொல்றாரு? மத்தவங்களுக்கு நன்மை பயக்கும்னா நீ பொய் சொல்லலாங்கிற. இப்ப என்ன சொல்லுவீங்க? என்னங்க பொய் சொல்லாதீங்கிறீங்க, அப்புறம் அடுத்தவனுக்கு நன்மை பயக்கும்னா பொய் சொல்லலாம் அப்படின்னா அதே தான் நானும் சொல்றேன். உயிரை கொள்றது பாவம், ஆனா புரோட்டீன் தேவைக்கு வேற என்ன வழி இருக்கு? வேற வழி இல்லை. அப்ப வேற வழி இல்லை, அந்த பாவத்தை செஞ்சுதான் ஆகும். கடவுளையும் வணங்குறாரு, ஆனா முயற்சி மூலியமா கடவுளோட விதியை மாத்தி எழுதுறா அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். ஸோ அதனால தத்துவங்களே தத்துவங்களாக உள்வாங்குங்கள். இதை வந்து ஒரு ஈகோ ஓப்பனாக சொல்றேங்க. வெஜிடேரியன் ஃபாலோ பண்றவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு. என்ன ஈகோ? சுப்பீரியர் ஈகோ. இதை வந்து தயவு செஞ்சு மாத்துங்க. அது எதுவுமே சுப்பீரியர் கிடையாது. அசைவம் உண்றதுனால நாங்க சுப்பீரியர் நாங்க சொல்ல போறது இல்ல. அதே போல வெஜிடேரியன் உணவாக உட்கொள்வதால் நீங்க சுப்பீரியர்னு நீங்க நினைச்சுக்கிறத கைவிடுங்க. அது உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் டயட். அந்த டயட்ல எந்த தவறும் கிடையாது. நீங்க அதை தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அது வந்து கம்ப்ளீட் டயட் தான். வெஜிடேரியன் டயட் வந்து ஒரு கம்ப்ளீட் டயட். அதுல வந்து நான் எந்த குறையும் நான் கண்டுபிடிக்கல. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நான் வெஜிடேரியன் டயட்டுங்கிறதும் ஒரு கம்ப்ளீட் டயட். அதை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா ஃபாலோ பண்ண விடுங்க. ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க. அவரோட விருப்பத்துக்கு சாப்பிட்றாரு, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா. இன்னொன்று, அசைவத்தை நீங்கள் உயிர்கொள்ளாமைக்காக மட்டும்தான் உணவாக எடுத்துக்கல. அது கொச்சையாக வாடடிக்கும், அது வந்து நாத்தம் அடிக்கும், இந்த கான்செப்டுக்கெலாம் நீங்கள் இல்லை. ஏன்னா உங்களோட முன்னோர்கள் ஒரு காலத்தில் யாக குண்டத்தில் போட்ட பசுமாட்டையும் இதையும் போட்டு அப்படியே எடுத்து வலிச்சு சாப்பிட்டதெல்லாம் வேதங்கள்ல இருக்குது. குதிரையை மாமிசமாக ஒன்று சாப்பிட்டதெல்லாம் வேதங்கள்ல இருக்குது.
இங்கே நான்வெஜ் சாப்பிட்றவங்க குதிரையெல்லாம் யாரும் சாப்பிட்றது இல்லை. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. இந்த மூக்க பொத்துறது, ஐயோ அபச்சாரம் இதெல்லாம் தான் தப்பு. இந்த ஒருத்தர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றா அவர் சாப்பிட்டு போறாரு, உங்கள் தட்டில் அவர் போட போகிறதில்ல, உன்னை தின்னுன்னு சொல்லி அவர் நீட்ட போகிறதில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து எனக்கு அருவருப்பாக இருக்குது, நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்க. ஒரு ஏர்போர்ட்டில் வந்துட்டு சிக்கன் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவருக்கு வந்து சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கன் பாப்கார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வெஜிடேரியன் போல். உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்கணும், நீங்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னா இது என்ன பேச்சுது? உன் வாய்க்குள்ளே தூக்கி போட்டார் அவர் சாப்பிட்றாரு, உனக்கு என்ன வலிக்குது? இதை பண்ணுறாங்க. இங்கே தான் இந்த ரிலீஜியஸாக இதை பார்க்குறாங்க. தப்பு. இது திண்டத்தகாத உணவு கிடையாது. உன் தட்டுக்கு வந்துச்சுன்னா நீ கேள்வி கேளு, என்னங்க நான் இதை சாப்பிட மாட்டேங்க, வேணாம், அது ஒரு உணவு தான், நீங்கள் சாப்பிடலைன்னா அதை சாப்பிடணும், இவ்வளோதான் விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, இப்போ நம்ம என்ன நான்வெஜ் சாப்பிட்றவங்க, இப்போ நீங்கள் போகிறீங்க, இப்போ டக்குன்னு தெரியாமல் மாற்றி கொண்டு வந்து நம்ம இதில் குழம்பு ஊற்றிட்டாங்கன்னு வைங்க, மீன் குழம்புக்கு பதிலாக நமக்கு வந்து காரக்குழம்பு ஊற்றிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அக்கிக்கோ முள்ளங்கி நாத்தம் தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அது ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க. இல்லைங்க நான் அதை ஆர்டரே பண்ணலன்னு சொல்ல போகிறீங்க. கரெக்டாக அவர் மாற்றி கொடுக்க போகிறாங்க. இதுதான் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ். இந்த ப்ராக்டிக்கலான ரெஸ்பான்ஸ் தான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க செய்கிறாங்க. ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுறீங்களா? மாற்றி வச்சுட்டா என்ன பண்ணுறீங்க? ஐயோயோ அப்படிங்கிறீங்க. ஏன் இந்த ஐயோயோ? ஏன் ஸ்விக்கியில் மாற்றி டெலிவரி பண்ணிட்டானோ ஐயோ, இப்போ எங்களுக்கு தான் மாற்றி வருது. ஓப்பனா எனக்கு உண்மையாவே மாற்றி வந்துச்சுங்க. என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணேங்க, சரி வந்து இல்லை, இது நான் ஆர்டர் பண்ணது மட்டன் பிரியாணி, வந்தது பன்னீர் பிரியாணி. நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன சங்கடம் தெரியுமா? மட்டன் பிரியாணி விலை அதிகம், பன்னீர் பிரியாணி விலை கம்மி. ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க பன்னீர் பிரியாணி வந்திருக்கு அப்படின்னா, சாரி சார் ஆர்டர் மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. நான் என்னங்க அப்படின்னா, அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, வந்து நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணி இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் இது பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோலாம் அனுப்பி நான் கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் எனக்கு வந்து அவங்க திரும்ப மட்டன்லாம் வந்து கொடுக்கல, அந்த பிரியாணி தான் பன்னீர் பிரியாணி தான் சாப்பிட வேண்டியதாக போச்சு. சாப்பிட்டேன். சரி, நான் ஆர்டர் பண்ணாத ஒரு பொருள் தான் எனக்கு வந்துச்சு, பன்னீர் பிரியாணி தான் சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதே இது ஒரு நான்வெஜ் பிரியாணி வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு வைங்களேன், நீங்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொல்லலை, குறைஞ்சபட்சம் கொந்தளிக்கிறது வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் அ சீன் அப்படிங்கிறீங்க. ஏன் மாறி வந்துருச்சு, அவ்வளோதான். ஏன் அதுக்காக ஸ்விக்கி நிறுவனமே, அயோக்கிய நிறுவனமே, ஏன் இந்த அயோக்கிய நிறுவனம், ஏன் ஸ்விக்கி ஏன் மாற்றி கொடுத்துட்டான்? இப்போ என்ன? ஸோ பேசிக்கலி இந்த டிஸ்கிரிமினேஷன் அண்ட் சுப்பீரியாரிட்டி மைண்ட் செட்லேருந்து அந்த மைண்ட் செட் இல்லை இருக்குது. அதை தயவு செஞ்சு, அது தப்பு, அதை வச்சுக்காதீங்க, அதை வளர்த்துக்காதீங்க. அப்படி ஒன்றும் நீங்கள்லாம் பிடுங்கி கிடையாது. இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க, அது ஒரு நல்ல டயட்டு, அதை சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள ஒரு மாதிரி கீழே பார்க்குற பழக்கத்தை தயவு செஞ்சு விடுங்க. சரி, அது நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க, அதை வச்சுக்கிற நம்ம எங்கள் குரூப்லேயே ஒரு பையங்க, அவர் என்கிட்ட என்ன பண்ணுறாரு, நீங்கள் நான்வெஜ் சொல்லும் பொழுதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் வெஜிடேரியனை சொல்லும்போது மட்டுப்படுத்தியே பேசுறீங்க அப்படிங்கிறாரு. நான் எங்கெங்க மட்டுப்படுத்தி பேசுறேன்? நான் வீகனை தான் மட்டுப்படுத்தி பேசிட்டு இருக்கேன் திரும்ப. வெஜிடேரியனை பேசும்போது நான் எங்கேயுமே மட்டுப்படுத்தி நான் பேசுனது இல்லை. வீகன் பேசும்பொழுது மட்டுப்படுத்தி பேசுகிறேன். அதுக்கு ஏதோ ஒரு உதாரணம் சொன்னார் எனக்கு. அந்த டைமில் வந்துட்டு நான் வேற ஏதோ ஒரு இது சொல்லும் பொழுது தயிர் சாதமாக என்னமோ சொன்னேன். அதை ஒரு காரணம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஏதோ குறைச்சி சொல்லிட்டீங்க அப்படி இப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நான் குறைச்சலாம் சொல்ல, இருக்கிற கிரெட்டிது. ஆனால் அவருக்கு அந்த ஹைப் ஆகுது. அப்போ இந்த ஹைப் ஆகுறதுலேயே அது தப்பு இருக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது என்னன்னா, எவனுமே வந்து இப்போ நான்வெஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன்லாம் சாப்பிடாதீங்க, சிக்கன்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சிக்கன் சாப்பிட்றேன், எவனாவது எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, சிக்கன் எங்க கம்மியா சொல்றீங்க, எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க, யாராவது பேசணும், அவன் பாட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல கோவம் வருது? இப்போ புரியுதா? இந்த இடத்துல பிரச்சனையை அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்த்து வச்சிருக்கீங்க. வெஜிடேரியன் சாப்பிட்டா ஏதோ ஒரு உன்னதம், ஒரு உயர்வான நிலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சது பிரச்சனை இல்லை, ஆனா அதை வந்து அடுத்தவங்க திணிக்க பாக்குறீங்க. அதை செய்யாதீங்க. சரி, ஒரு ஸ்மால் கமெண்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்து ரொம்ப இதுக்குள்ள போக தேவையில்ல. நீங்க அரசியல் பேசுற நபர், இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய வேலை பார்க்குற இடங்கள்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க, அறிவிக்கப்படாத ஒரு வெஜிடேரியன் சூழ்நிலையை அதை மாற்றி அங்கே வேணா நான்வெஜ் எடுத்துவாங்கன்னா அவனை ஒதுக்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜென்ரலி ஒரு ஸ்கூலு, காலேஜ், ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும்தான் மேலே இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனோட வேணாது. எல்லாரும் அங்கே சமமாக இருந்தாங்கன்னா இங்கே பிரச்சனையே அது வந்திருக்காது. ஏன்னா அவன் மாறி மாறி சாப்பிட்டுப்பான். ஒரு ஆஃபீஸர் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுப்பாரு, ஒரு ஆஃபீஸர் வீட்டில் மீன் குழம்பு, ஒரு ஆஃபீஸர் வீட்டில் இது வந்திருக்கும். இது பெங்காலில் ஏன் வரல? ஏன் பெங்காலில் இந்த பிரச்சனை வர மாட்டேங்குது? ஏன்னா அங்கே இருக்கிற உயர்தட்ட மக்களும் நான்வெஜ் சாப்பிட்றதுனால, மீன் சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே மற்ற பகுதிகளில், குறிப்பாக இந்த ராஜஸ்தானு, இந்த குஜராத், இந்த பகுதி, இந்த பெல்ட், ஒரு பெல்ட் இருக்கும், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த பெல்ட்டில் தான் இந்த அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் கூட பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை.
ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, இது ஓப்பனாக சொன்னால் இது கேஸ்டிசம், இதுக்கும் இந்த டயட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் அந்த டயட்டை வந்து ஏதோ இவங்களோட டயட்டுங்கிறனால அது சுப்பீரியர் டயட்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெஜிடேரியன் சாப்பிட்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உலக அளவுலையும் இருக்காங்க, இந்திய அளவுலையும் வெவ்வேறு சமூகங்கள் வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் அதனால அது உன்னத டயட் அப்படின்லாம் இல்லை, அது ஒரு டயட், அது ஓகே. அது வந்து உயிர்களை கொண்டு சாப்பிட வேண்டாம்னு ஒரு முடிவெடுத்த சில உயிர்கொள்ளாமை கோட்பாட்டை கடைபிடித்தவர்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த இடத்துல தான் அது வந்து ஓகே. மற்றபடி அடுத்ததெல்லாம் வந்து இழிவு அருவருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ இதுதான் இந்த பேசிக்காக அந்த வெஜிடேரியன் இதில் இருக்கிறது கூட பிரச்சனை. இன்னும் நான் சொல்கிறேங்க, நம்ம இந்த வெஜிடேரியன் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஒரு அளவுக்கு மைக்ரோஸ்கோப்லாம் எடுத்து போனீங்கன்னு வைங்களேன், மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு போனீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம கையாலே நம்ம சாப்பிட முடியாது. நீங்கள் சாப்பிட்ற தயிர் சாதத்தை கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்லைடில் போட்டு அது ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து அப்படி பாருங்க, உள்ள எட்டி பாருங்க. நம்ம ஃபோன் எடுத்து பார்த்தாலே தொட மாட்டாங்க ஃபோன். சரிங்க, நான் சொல்கிறேன் தயிர் சாதத்தை அப்படி பார்த்துட்டு சாப்பிடுங்களேன். தயிர் சாதத்தை நீங்கள் பாருங்களேன், அப்படி வெறுப்பேத்தாதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தயிர்ல எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எல்லாம் அப்படியே பாக்டீரியா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் அதை சாப்பிட்றோம். அப்புறம் என்ன, ப்ரோபயோட்டிக்காக தான் சாப்பிட்றோம். அப்புறம் இது என்ன பேச்சு இதெல்லாம்? அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி போட்டு மூளையை குழப்பிக்காதீங்க. நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், நம்ம எல்லாமே மனிதர்கள், நம்ம எல்லாம் ஒன்று. உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்கள் மேலேயும் கிடையாது, நான் கீழேயும் கிடையாது. இதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டு அவருக்கு எது பிடிக்குதோ அதை தான் அவங்க சாப்பிட்றாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து அசைவத்தை சாப்பிட வேணாம்னு முடிவு எடுத்திருக்கீங்க, உங்கள் முன்னோர்கள் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுக்கு மரியாதை செஞ்சு நீங்கள் சாப்பிடாம இருங்க. என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் கெடா வெட்டி சாமிக்கு பலி கொடுத்து அதை எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிடணுங்கிறது என் முன்னோர்கள் முடிவெடுத்த முடிவு. அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாழ்கிறோம். அந்த முடிவில் வந்துட்டு மாடை மட்டும் வெட்ட வேணான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஏன்னா விவசாயம் செய்கிறதுனால. இவ்வளோதான் விஷயம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இதில் எல்லாரும் போட்டு ஆளுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து மாட்டை சாப்பிட்றதுன்னு பழக்கம்னு அவங்க மாற்றிருக்காங்க. அந்த பழக்கமும் அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம்தான். மாடு வந்து அவங்களுக்கு அங்கே இதில் கிடையாது, அரபு நாடுகளில் மாடு கிடையாது, ஆடு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. இங்கே மாடு, இந்தியாவில் மாடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்க படையெடுத்து வரும்போது அது ஈஸியாக அவங்களுக்கு சமைக்கிறக்கும் பெரிய இது இருக்கும்போது ஒட்டுக்க ஒரு மாடு அடிச்சோம்னா 50 பேர் ஒன்றா சாப்பிடலாங்கிறனால அவங்க அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் அந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்ற பழக்கங்கிறது இஸ்லாமியர்கள், அதுவும் குறிப்பாக இந்திய இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக வந்துச்சு. ஸோ இவ்வளோதான். இது வந்து ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி கோ எக்ஸிஸ்டாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இதில் வயசான மாட்டை தான் வந்து மோஸ்ட்டாக அனுப்புவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வயசான மாட்டை அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் இம்பேலன்ஸ் நடந்திருக்கு. ரீசன் என்னன்னா, இந்த மாட்டு சாப்பிட்டா அது வரும் இது வரும்னு சொல்லிட்டு குழப்பி விட்ட குழப்பத்தில் இந்த அரசியல் ஆக்குனதுனால வந்த வினையில் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வயசான மாடுகள் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து கண்ணுக்குட்டிகள் கூட வந்து இந்த கசாப்புக்கு போயிட்டு இருக்கு, அடிமாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் போதும். மித்தபடி வேற எதுவுமே இங்கே பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். ரைட். சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும், சாப்பிட விருப்பம் இல்லைங்கிறவங்க விட்டுட்டோம். மூக்க மூடுறது, காதை பொத்துறது, வாயை பொத்துறதுலாம் தேவையில்லை. சரி, லாஸ்ட் கொஸ்டின். இப்போ போக வந்து பார்த்தீங்கன்னா, உணவு அப்படிங்கிறது நம்ம தேடுறதோட நம்மளுக்கு எது திணிக்கப்படுதோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடுவாங்க அப்படிங்கிறத பல இடங்களில் பேசிட்டே வந்திருக்கீங்க. ஸோ போகிற போக்கில் ஹியூமன்ஸ் ஆஸ் எவல்யூஷனே வெஜிடேரியனாக மாறுவாங்களா, இல்லை எல்லாருமே நான்வெஜ் நோக்கி தான் வேற எல்லாரும் தள்ளப்படுவாங்களா, இல்லை நிறைய பேர் வெஜிடேரியனாக மாறிட்டு ஒரு பெரிய இம்பேலன்ஸ் ஏற்படுமா? இன்னைக்கு வரைக்கும் அவன் எவ்வளவோ பண்ணிட்டான். நேச்சுரல் மீன்ஸில் நீங்கள் ப்ரோட்டீனை ரொம்ப சுலபமாக நான்வெஜ் மாதிரி எடுத்துகிட்டு வர முடியாது. சரி, அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அது வந்து உங்கள் அப்சார்ப்ஷன் ரேட்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒழுங்காக, அதாவது பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் வந்து அப்சார்ப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம உடம்புக்கு வந்து அது ஈஸியாக அப்சார்ப் ஆகாது, உடைக்காது. ஸோ அது வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ அதிகமாக நீங்கள் ப்ரோட்டீன் நீங்கள் பேசிக்கலாக ப்ரோட்டீன் இருக்கிற பொருட்கள் என்னென்ன, தானியங்கள், ஓகேவா, அதை நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ தான் சாப்பிட முடியும், ஓகேவா. அது சாப்பிடும்போது அதுக்கு கார்போஹைட்ரேட்ஸும் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட கார்ப்ஸ் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொண்டக்கடலை அதுன்னு எப்படி வேணும், கொண்டக்கடலை எவ்வளோ சாப்பிட்றீங்க? ஒரு கையளவு டெய்லியும் சாப்பிட்டா என்ன ஆகும்? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும் உங்களுக்கு. டெய்லிலாம் சாப்பிட முடியாது. ஆனால் டெய்லியும் ப்ரோட்டீன் தேவை. அந்த ப்ரோட்டீன் அதனால் பூர்த்தி பண்ண முடியாது. சரி, இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்டாக சோயா சங்க்ஸ் அது இதுன்னு போனீங்கனாலும் கூட கார்ப்ஸ் அது கூட அதிகமாக தான் வருது. ஸோ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் இல்லாத ப்ரோட்டீன், பியூர் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் ஒன்று இல்லவே இல்லை அவங்களுக்கு. அதாவது வெஜிடேரியன் சைடில், வீகன் சைடில் பியூர் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் ஒன்று கிடையாது. அனிமல் உள்ளே இன்வால்வ் ஆனால் தான் அவங்களுக்கு. வெஜிடேரியன்ஸுக்கு ஒரே ஒரு என்ன பன்னீர் அதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எல்லாமே அனிமல் பேஸ்டு தான். ஸோ பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாலும் சயின்டிஃபிக்கலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னா, இந்த மாடு இல்லாமையே பால் தயாரிக்கிறது, அதை வந்து வீகன் மில்க்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் வச்சு பண்ணுறதுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அது இஸ்ரேல்லாம் பேட்டர்ன் வச்சுருக்கு. வெறும் பாக்டீரியா வச்சே பால் தயாரிக்கிறது, அதே தான், பாலே தான், ஆனால் பாக்டீரியா வச்சு பால் ஆகும். ஸோ இதை வந்து நாளைக்கு இருக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பாக இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் நிறுவனத்துக்கிட்ட நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும்.
அது வந்து ஹியூமன் லைஃப்ஸ்க்கு வந்து அது அந்த அளவுக்கு இதாக இருக்கும். அதில் என்ன சைடு எஃபெக்ட்லாம் நமக்கு தெரியாது. பட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாலை வந்து அப்படி தயாரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து. அதே போல் டிஷ்யூ கல்ச்சர் மூலியமா கறியவே நாங்கள் லேப் க்ரோன் மீட்டையும் அவங்க இது பண்ணி அதுக்கு சிங்கப்பூர்ல ரெஸ்டாரண்ட்டே தந்துட்டாங்க. லேப் க்ரோன் மீட்டை வச்சு சீரியஸா சிங்கப்பூர்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதோட நிறுவனமும் இஸ்ரேல் பேஸ்ட் தான், இஸ்ரேல் கம்பெனி. பட் சிங்கப்பூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டே திறந்துட்டான். ஸோ நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் வரும், இந்தியாவிலையும் வரும், இதெல்லாம் நடக்கும் தான். பட் இதெல்லாம் வந்து அவங்க நம்ம கிட்ட வலிந்து திணிக்கக்கூடிய சொல்யூஷனை ஒழிய இந்த கம்பெனிஸ் நாளைக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம எதை இருக்கோ அதை தேடி தான் அதுதான் நம்ம தான் போகும். ஸோ பேசிக்காக இயற்கையாக தான் நடந்துட்டு இருக்க போகுது. நீங்கள் சும்மா ஆயிரக்கணக்கில் நீங்கள் செயற்கையான விஷயங்களை கொண்டு வந்து திணிச்சிட்டு இருந்தாலும் அது ஒரு செக்மெண்ட்டாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இயற்கையில் மனிதன் வந்து மாமிசத்தை உணவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அது இல்லை அப்படிங்கிறவன் வெஜிடேரியனுக்கு போகிறான், அவ்வளோதான் விஷயம். சரி, ரைட். இன்னைக்கு வீகனுக்கு வாய்ப்பே இல்லை. வீகன் டயட் வந்து டயட்டே கிடையாது, அது ஏமாத்து வேலை, போகஸ். ரைட். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நியாயமாக தான் பேசியிருக்கோம். யாருக்கெல்லாம் ஹர்ட் ஆகும்னா அந்த சுப்பீரியாரிட்டி மைண்ட் செட் கொண்டவங்களுக்கு தான் அது வந்து ஹர்ட் ஆகும். தயவு செஞ்சு அதை மாற்றிருங்க. ஏன்னா சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் அது வேற, இது ரொம்ப ஆபத்து. பிறப்பால் நான் உயர்ந்தவன் ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கான்னா அது ரொம்ப ஒரு இழிவான ஜென்மம். அந்த மனசை வச்சுக்கிட்டு நான் உயர்ந்தவன் அதனால் நான் உண்பது உயர்ந்ததுன்னு நினைக்கிறது வந்து அதை விட கேவலமான ஒரு விஷயம், தப்பு. அதை கைவிடுங்க. சரி, உணவு அரசியல்னு எடுத்து பேசாம வெஜிடேரியனிசம்னு எடுத்து பேசணும்னு நான் நினைச்சேன். அதில் எல்லா விஷயமும் முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரி. நன்றி. கீழே இருக்க 75% ஆஃபரோட இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர் நோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கோங்க.